ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன லன்ச்சு, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இன்றைக்கி பார்த்துக்கலாங்களா? பிரேக்ஃபாஸ்ட்டு எப்பவும் போது தான் நம்ம இந்த பயிறு வகை செலக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். மதியம் லஞ்சுக்கு லெமன் ரைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு பொரியலுக்கு அவரைக்காய் பொரியல் நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் எக்கு. அப்புறம் பாருங்கள், நம்ம மார்னிங் பயிறு வகை சேலட் தான் சாப்பிட்றதுனால நடுவில் நமக்கு பசிக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். எப்போவுமே நம்மளால் ஃப்ரூட்ஸ் வாங்குகிற அளவுக்கு ஒன்றும் வசதி கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு ஃப்ரூட்ஸ் இல்லாத டைமில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, சத்து மாவு, அதாவது நீங்கள் அங்கன்வாடி ஸ்கூலில் கொடுக்குற சத்து மாவு, அதை நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வேக வச்சு இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் இல்லாத பட்சத்தில் நான் இதை தான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எக்கு, டேட்ஸு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டு லன்ச்சு. ஸோ எப்போவுமே நம்மளால் ஃப்ரூட்ஸ் வாங்க முடியாது. ஃப்ரூட்ஸ் விற்கிற விலைக்கு இந்த மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அடிக்கடி ஃப்ரூட்ஸும் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இதுவும் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு இது தான். ஸோ அதனால் இந்த அங்கன்வாடி ஸ்கூலில் கொடுக்குற குழந்தை, எங்கள் வீட்டில் குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு சத்து மாவு கொடுப்பாங்க. ஸோ அதை நான் கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சுங்க. நாங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.